தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நேற்று உள்ள அறிமுகத்தோட நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அதாவது விருத்த சேதனம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்றால், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அதை முழுவதும் கை கொள்ள வேண்டும். இந்த ஜுடாயிசஸ் அல்லது அந்த தவறான போதனை போதிக்கிறவர்கள் அவங்க செய்த என்னன்னா, அவங்களால முடிஞ்சதை அவங்களுக்கு எப்படி ஒரு பஃபேல போய் நமக்கு எது விருப்பமோ அது மட்டும் சூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வர்ற மாதிரி இவங்க பைபிள்லேயும் வேத பிரமாணத்தில் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது, அவங்களுக்கு பிடித்தமானது, அவங்களால கை கொள்ள முடிஞ்சதை நிறைவேற்றிட்டு மற்றவற்றை நிறைவேற்றாமல் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் பவுல் சொல்லும்போது, நிறைவேற்றினா எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த 3ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி அவர்களால் முழு வேதாகமத்தையும் அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நேற்று 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக அவர்கள் அடிமைகள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நியாயப்பிரமாணம் அவங்களை அடிமைப்படுத்தினது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவர்களை கடனாளிகளாக மாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் உள்ளதான அந்த மீதி பகுதியை லேசாக பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு விசேஷமாக அந்த ஒரு ஆத்லெட் ரன்னர் அப்படிங்கிறதான நிலையில் உள்ள அந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டத்துக்கு அங்கே ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த நியாயப்பிரமாணம் ரெண்டு விதமான ஸ்பியர் 2 விதமான பரிமாணங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று ஸ்பியர் ஆஃப் லா அண்ட் ஸ்பியர் ஆஃப் கிரேஸ். இந்த நியாயப்பிரமாணம் என்கிறதான ஒரு பிரமாணம், அடுத்ததாக கிருபை என்கிறதான இந்த பிரமாணம் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையில் இருக்கிறதான மக்களுக்கு சொல்லுகிறதான வேளையில, நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு அடிமைகள் அல்ல, நாம் புத்திரர்கள். அததான் கலாத்தியர் 4:6. இந்த கலாத்திய சபையின் மக்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது இந்த பிள்ளை என்கிறதான இந்த உணர்வோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க சன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் திரும்பவும் அந்த பிரமாணத்தை கொண்டு வந்தபடினாலே அவங்கள அடிமைகளாக அவர்கள் மாற்றுகிறதை பார்க்கிறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஸ்பியர் ஆஃப் கிரேஸ், அதாவது கிருபையும் இந்த நியாய பிரமாணத்தையும் என்ன செய்ய முடியாது, மிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி மரணத்தினால நமக்கு கிடைத்த ரட்சிப்பும் வேண்டும், அதே வேளையில நியாயப்பிரமாணத்தையும் நாம் கை கொள்ள வேண்டும். பவுல் சொல்றாரு, இது ரெண்டையும் இயேசு சொல்லும்போது அதான் சொல்றாரு, பழைய துருத்தியில புது ரசத்தை ஊற்றக்கூடாது. அந்த புது ரசத்தை ஊற்றுனா என்ன செய்யும் அப்படின்னா, புது ரசமானது திராட்சை ரசம் அது ஃபர்மெண்ட் ஆகும். அப்போ அது நுரை அது இதாகும்போது என்ன செய்யணும்னா, அந்த பழைய துருத்தியை கிழித்து விடும். இதே போல தான் இந்த பழைய பிரமாணங்களை இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த கிருபையின் சத்தியத்தையும் நாம் ஒன்றாய் இணைக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக உணர்த்துகிறதை பார்க்கிறோம். இதை தான் அவர் சொல்றாரு, நீங்கள் ஹைஸ்கூல் லெவலுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க, வேத சத்தியத்தில் வளர்ந்துட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்ப எதுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய்
திரும்ப போய் எல்கேஜியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே விட்டு வந்ததை அந்த பழைய பாரம்பரியங்களை ஏன் திரும்பவும் நீங்கள் அதுக்கு பின்பதாக போகிறீர்கள்? ஆண்டவர் பவுல் மூலமா 2 காரியங்களை சொல்றார். 2 ways of life, 2 ways of life, 2 விதமான வாழ்க்கை. ஒன்று கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறதான வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த அண்டர் த லா யூ மஸ்ட் டிபெண்ட் ஆன் யோர் செல்ஃப் அண்ட் யோர் எஃபர்ட்ஸ். இந்த நியாயப்பிரமாணத்தில் மனுஷன் அவனே கஷ்டப்பட்டு அவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் மனிதர்கள் அவர்கள் கிருபையினாலே தான் விசுவாசத்தை கொண்டு அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல அங்கே விசுவாசமும் அங்கே கிரியையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரியை என்பது அந்த நியாய பிரமாணத்தில் செய்ய வேண்டியதான கிரியை இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நன்றா அறிந்து கொள்ளணும், நம்ம கிரியையினால நம்ம ரட்சிக்கப்படுறது. நம்முடைய நற்கிரியலினாலோ நம்முடைய தான தர்மங்கள்னாலேயோ அல்லது மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டுறதுனாலேயோ இதனால நம்ம ரட்சிக்கப்படுறதில்ல. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான கனி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விசுவாசமானது அது பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பினாலே செயல்படுகிறது என்று பார்க்கிறோம். Faith works through love. விசுவாசம் அன்பின் அடிப்படையிலே அது செயல்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசமும் அன்பும் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் தேவ அன்பை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுகிறார். அப்பொழுது தேவனை நேசிக்கவும் மற்றவர்களை நேசிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த ஃப்ளஷ் அல்லது அந்த பழைய பிரமாணங்கள் என்ன செய்கிறது என்றால் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் ரைவல்ரி தான் 5:15 நாம் பார்க்கிறதான வேளையில நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். ஸ்தோத்திரம். இந்த பழைய பிரமாணத்தின்படி அங்கே ஒரு போட்டி மனப்பான். நான் இவ்வளோ பிரமாணங்களை கை கொண்டேன், நான் இவ்வளோ நீதிமான், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் ஆலயத்தில் உபவாசிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக கொடுக்குறேன். இப்படிப்பட்டதான அந்த தற்பெருமையும் அவர்களுக்குள்ள போட்டி மனப்பான்மையும் ஏற்படுத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்தினாலே செயல்படுகிறதான இந்த கிருபையானது அது மற்றவர்கள் மேலும் தேவன் மேலும் உள்ளதான அன்பின் அடிப்படையிலே அது செயல்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த கிருபையின் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய ரிச்சஸை குறித்து பார்த்தோம். கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், அதை போல அவருடைய ஞானத்தின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி பார்க்கிறோம். பொருளாதார நிலையிலே ஆண்டவர் தருகிறதான குறைவையெல்லாம் நிறைவாக்குற மகிமையின் ஐஸ்வர்யம் என்று பார்க்கிறோம். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை இந்த கிருபைக்குள்ளாக ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நாம் இந்த கிருபையை விட்டு விலகும் போது அதை என்ன செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவாங்க. அதை நாம் இன்னும் தருத்திரராக, இன்னும் குறைவுள்ளவர்களாக, இன்னும் பலகீனமானவர்களாக இருப்பதற்கு உதவி செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணமானது ஒரு மனுஷனை பூரணமான நீதிமானாக மாற்ற முடியவில்லை. ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் இயேசுவுடைய முதல் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆனால் ஒரு நாள் நம்ம அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த லீகலிசம் இந்த நியாயப்பிரமாணிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியங்களை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லிபர்ட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபெல்த்,
இந்த ஆவிக்குரிய விடுதலையும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் அவர்கள் இழந்து போய் அவங்க அடிமைத்தனத்திலையும் பேங்க் கரப்சி ஆவிக்குரிய நிலையில திவாலானதான நிலைமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ 7-12 வரைக்கும் நான் பார்க்க போறோம். 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தது போல அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எல்லாவற்றையும் நாம் அன்பினாலே நிறைந்து விசுவாசத்தை கொண்டு செய்யும் போது இந்த கிருபையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 7 பார்க்கிறதான வேளையில் த ரன்னர் லூஸ் யுவர் டைரக்ஷன். அடுத்ததாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பவுல் ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்றால் he lose his direction. அததான் அங்க சொல்லப்படுற நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பவுல் அந்த கலாத்திய சபை ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க ரொம்ப அருமையா ஓடினாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பவுலுக்கு இந்த ஆத்லெட் இது ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட பந்தயம், மல்யுத்தம், இப்படிப்பட்ட காரியங்கள குறித்து நிறைய அவருடைய நிருபங்கள்ல எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே போல அன்றைக்கு இருந்ததான ரீடர்ஸ், ரெசிபியன்ஸ், இந்த நிருபத்தை முத வாங்கினதான இந்த கலாத்திய சபை, கொரிந்திய சபை, அவங்க எல்லாம் அந்த ரோமன் கிரீக் அந்த பின்னணியம் இருந்தனால அந்த ஒலிம்பிக் கேம்ஸு, கிரீக் ஆத்லெட் கான்டெஸ்ட்டு, இது எல்லாத்த குறித்தும் அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவு இருந்தபடினாலே பவுல் இதை விளக்கி சொல்லும்போது அவங்களுக்கு எளிமையாய் அது புரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படுறத ஓட்டமாக சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் ஆண்டவருக்காக வாழ்கிறதான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக செய்கிறதான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்டஸ்டன்ட் இன் கிரீக் கேம்ஸ் had to be a citizen before he could compete. அன்றைக்கு அந்த கிரேக்கில் ஒரு கண்டஸ்டன்ட், அந்த ஓட்ட பந்தய வீரனாக இருக்கட்டும், அந்த போட்டியில் கலந்து கொள்ளுகிற போட்டியாளர் என்ன செய்யணும்னா, அவன் கம்பீட் பண்ணுன்னா, அவன் ஜெயம் பெறணும்னா என்ன செய்யணும்னா அந்த தேசத்தினுடைய பிரஜையாக இருக்க வேண்டும், அந்த சிட்டிசனாக அவன் இருக்கணும். அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் முதலாவதாக இந்த ஓட்ட பந்தயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக we became citizens of heaven. இந்த பரலோகத்தின் பிரஜையாக இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுடைய பிள்ளையாய் மாறும்போது நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாய் மாறுகிறோம். விசுவாசத்தினால நம்முடைய ஓட்டமானது ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:12-21 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் 3:12-21 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா நம்ம பெற்றுக்கொள்ள எப்படி பந்தய பொருளை பெற்றுக்கொள்வது, எப்படி ஜெயமாய் ஓடுவது அப்படிங்கிறத குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பிலிப்பியர்ல வரும்போது இன்னும் தெளிவாக படிப்போம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படிங்கிறதான நிறைய காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே முதலாவதாக ரட்சிக்கப்படும் போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டமானது ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய டெஸ்டினேஷன் நம்முடைய லக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இவனுடைய லக்கு என்ன அப்படின்னா ஃபுல்ஃபில் காட்ஸ் வில். இந்த ஓட்ட பந்தயத்தினுடைய லக்கு அடைய வேண்டியதான லக்கு என்ன அப்படின்னா அவன் ஆண்டவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓட்ட பந்தயத்துல ஆண்டவர் ஓடுறதுக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாருடைய லக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இந்த பூமியில நம்ம கொண்டு நிறைவேற்ற விரும்புகிற ஊழியத்தை நம்ம கொண்டு செய்து முடிக்க நமக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குறார். இந்த உலகத்துல நாம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் இருக்கிறது, நாம் செய்ய வேண்டியதான ஒரு வேலை இருக்கிறது. கர்த்தர் இயேசு சொல்லும்போது, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நிறைவேற்றி முடித்தேன் என்ற வண்ணமாய் இந்த பூமியில நாம் வாழும்போது நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, நமக்கு ஒரு கோல் இருக்கு, நமக்கு ஒரு
லட்சியம் இருக்கிறது. நிச்சயம் இல்லாதவர்களாய் நாம் ஓடக்கூடாது. ஆகாயத்துல சலம்பம் பண்ணக்கூடாது. நமக்கென்று ஒரு லெக்கு இருக்கிறது. இந்த பூமியில ஆண்டவர் என்ன கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிறதான நம்பிக்கையும் ஒரு தொடர் முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். யூ டிட் ரன் வெல், நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஓடினீர்களே. அங்க பார்க்கும்போது இங்க முதல்ல பவுல் கொண்டு வந்த அந்த சுவிசேஷத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அக்செப்டட் த வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அவங்க என்ன செய்தாங்க, அந்த வசனத்தை என்ன செய்ய மகிழ்ச்சியா தூதன் ஃபர்ஸ்ட் இந்த சுவிசேஷத்தை பவுல் கொண்டு போகும்போது அவர் சரீரத்துல கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கிறார். ஆனா அவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அவர்கள் தேவதூதனை போலவும் கிறிஸ்துவ போல கடவுளே நேரடியாக வந்தது போல அவங்க தே அக்செப்டட் த வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ட்ரஸ்டட், இந்த இயேசுவை முழுவதும் நம்பினாங்க, விசுவாசித்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்த சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். அவங்க அந்த ரட்சிப்பினால கிடைச்ச ஆனந்த சந்தோஷத்தை பெற்றாங்க. ஓட்ட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தே ஸ்டார்ட் வெல், நல்ல வேகமாக ஓடுனாங்க, ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பரவசம் இருந்துச்சு. அவங்க ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். அன்றைக்கு இருந்த உபத்திரவத்தை அவர்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, they had a deep joy and were willing to make any sacrifice. அவளுக்காக அவங்க உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான இந்த ஆரம்பமானது பட் நவ் அவர்கள் இந்த எதிராளி தடை செய்தவன் யார் அப்படின்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பவுல் கேட்கிறத பாருங்க. அவர்கள் இந்த ரேஸ்ல நல்லா ஓடிட்டு இருக்கிறாங்க. இடையில சிலர் வந்தார்கள். அதான் அந்த ஜூடாய்ஸர் கட் இட் ஆன் தம், ஃபோர்ஸ் தம் டு சேஞ்ச் டைரக்ஷன் அண்ட் கோ ஆன் அ ஸ்பிரிச்சுவல் டீடூர். அப்படி நல்ல ஒரு ட்ராக்ல நல்லா ஓடிட்டு இருக்கிறாங்க, நல்ல ட்ராக்ல ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்க இடையில குறுக்க இவங்க புகுந்து என்ன செய்யறாங்கன்னா ட்ராக்கை மாத்தி விட்டுறாங்க, மாற்று பாதையை காமிக்கிறாங்க. இது ஐயோ இதெல்லாம் இன்னொரு பாதை அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ராக் மாத்துறத பார்க்கிறோம். அதை தான் பவுல் அங்கே கண்டிக்கிறத பார்க்கிறோம். ஓட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வேகமா இருந்துச்சு, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடினீங்க. நல்ல அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட, வைராக்கியத்தோட, விசுவாசத்தோட, ஆனந்த சந்தோஷத்தோட, மகிழ்ச்சி எழுப்ப அந்த சந்தோஷம்லாம் இங்க நீங்க இப்போ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டீங்க. இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க, வழி விலகிட்டீங்க, வேற டீடூர். ஆவிக்குரிய நிலையில ஆவியில ஆரம்பிச்சு இப்ப மாம்சத்துல முடிக்க போறீங்க. இப்ப மாம்சிகமா நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. மாம்ச சிந்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. அதான் பின்னால பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகள், இந்த கிரியையெல்லாம் அன்றைக்கு கலாத்திய சபைக்குள்ள வந்துருச்சு. நல்ல ஆவிக்குரிய சபையை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க விலகி இந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த அடிமைத்தனத்தை அவங்களுக்குள்ள புகுத்தி திரும்பவும் வழி தப்பி விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அடுத்த வசனத்திலே பார்க்கிறதான வேளையில 9ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது. இப்போ ஆத்லெட்ல இருந்து பவுல் என்ன செய்துட்டார் அப்படின்னா, எதுக்கு போயிட்டாருன்னா அந்த புளித்த மாவு, குக்கிங். பவுல் நிறைய உதாரணங்கள் மூலமாக ஆவிக்குரிய சத்தியத்தை விளக்குறதை பார்க்கிறோம். இங்க பாருங்க, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த புளிப்புள்ள அதை குறித்து நாம் பார்க்கிறதான வேளையில பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது சிம்பல் ஆஃப் ஈவில் லீவன். புளிப்புள்ள மாவானது அது தீமைக்கு அது உதாரணமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், டியூரிங் பாஸ்ஓவர் நோ ஈஸ்ட் இஸ் அலவுட் இன் த ஹவுஸ். இந்த பஸ்கா பண்டிகையை அவங்க ஆசரிக்கும் போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒருத்தர் கூட
அந்த புளிப்புள்ள அப்பத்தோட யாரும் அதை புசிக்க கூடாது. அந்த புளிப்பு அப்படிங்கிறது அந்த பாவ வாழ்க்கை. அது அந்த புளிப்பு பழைய வாழ்க்கை, கெட்டுப்போன வாழ்க்கை, கடந்த கால பாஸ்ட் லைஃப். இதை என்ன செய்யக்கூடாது? பஸ்டா ஆசரிக்கும் போது என்ன செய்யக்கூடாது? அந்த புளிப்போட யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்கள ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற புதிய வாழ்க்கை, புது சிஷ்யாய் மாறுகிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் பவுல் சொல்லும் போதும் இதே காரியத்தை தான் அங்கே விளக்குறதை பார்க்கிறோம். பழைய புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை. அங்கே அந்த பழைய வாழ்க்கை, கசப்பு, வைராக்கிய, பகை, விரோதம், இப்படிப்பட்டதான இந்த சுவாபங்களோடு அல்ல. நம்ம என்ன செய்யணும்? புதிய அந்த மாவு, புளிப்பில்லாத அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீங்க யாத்திராகவும் 34:25 வாசித்து பார்த்தாலும் என்னன்னா, அங்க பலி செலுத்தும் போது என்ன செய்யக்கூடாது? அவங்க புளிப்புள்ள அப்பத்தை அங்க இது பண்ணக்கூடாது. அங்கே புளிப்பில்லாத அப்பத்தை தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு மத்தேயு 16:6-12 வரைக்கும் வாசித்தா இந்த பரிசேயருடைய உபதேசத்தை புளிப்புள்ள மாவுன்னு சொல்லி அதற்கு ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். மொத்தத்தில் நாம் பார்க்கிறதான வேளையில பாவம், தவறான உபதேசம், இதை தான் புளிப்புள்ள அப்பம் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த ஃபால்ஸ் டாக்டரினை கலாத்திய சபையில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பமோ அல்லது தோசை மாவுக்கோ கொஞ்சம் என்ன செய்வாங்க? பழைய மாவு ஆப்பத்து போடும்போது என்ன செய்வாங்கன்னா, பழைய கொஞ்சம் மாவு அல்லது தயிரை ஊற்றுவாங்க. இந்த புளிப்பு என்ன செய்யும் அப்படின்னா, இது அந்த மாவு முழுவதையும் அது புளிக்க பண்ணிடும். அந்த பிரெட் எல்லாம் செய்யும்போது அந்த ஈஸ்ட் போடுவாங்க. இதே போல அது சின்ன அளவில் ஆரம்பிச்சாலும் அது பெருசா மாறிடும். ஆகையினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன அங்க செய்யறாருன்னா, நீங்க இப்போ இதை அலோவ் பண்ணீங்கன்னா, இந்த தவறான உபதேசம் வர்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பரவி அது கேன்சர் மாதிரி முழு சபை அது கெடுத்து விடும். ஆகையினால இந்த புளிப்பை, இந்த தவறான உபதேசத்தை நீங்க என்ன செய்யுங்க? தூக்கி போட்டுருங்க. இது சீக்ரெட்டா, இது ரகசியமா, இது கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன் எப்படி இதாகிற மாதிரி முழு சபையும் இது பாதித்து விடும் என்று சொல்லி பவுல் அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் இந்த தவறான உபதேசம் அவங்க சொல்லும்போது, இதுதான் மேலான சத்தியம், இதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கிறது அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் என்ன சுவிசேஷத்தை எப்படி கொண்டு வந்தார்னா, சுவிசேஷத்தை சொல்றதுக்காக அவர் பட்டதான பாடுகள், போற இடமெல்லாம் அடி, போற இடமெல்லாம் உபத்திரம், யூதர்கள் மத்தியிலும் உபத்திரம் வந்துச்சு, ரோமர்களும் அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கட்டுகள், காவல்கள், சிறைச்சாலை, அடி, உபத்திரவம், இப்படி அவர் அங்கே சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார். ஆனா இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் என்ன செய்தாங்கன்னா, ரொம்ப ஈஸியா ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு போதித்து அவர்கள் மத்தியிலே நற்பெயரை பெற்றுக்கொண்டார்கள். அவங்க பாராட்டம் பெற்றாங்க, அவங்களுக்கு வரவேற்பு இருந்துச்சு, அவங்களுக்கு எங்கேயும் உபத்திரமே இல்லை, கஷ்டமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில அவங்க ரொம்ப ஃப்ளரிஷா இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அங்கே பவுல் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். அங்க பார்க்கும்போது இன்னும் சொல்றாரு, உங்களை இடரல் உண்டாக்கிறவன், உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும்.
அவர் எவ்வளோ வேதனையோட அங்கே காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த தவறான உபதேசமானது இவர்களை கலக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சிலுவை குறித்த உபதேசம் அது அவர்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடிய நிலைமையில அவர்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பாருங்க, ஐ விஷ் தட் தே themselves were cut off. அவளுக்கு எவ்வளவு வேதனை அப்படின்னா, அன்னைக்கு இந்த தரிப்புண்டு போதல் அதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டதான வார்த்தை என்னவென்றால், அந்த கேஸ்ட்ரேட் அப்படின்னா அந்த ஆண்மையை விளக்குறதான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் பவுல் ரொம்ப கடுமையா, அதாவது நீங்க ஆவிக்குரிய நிலையில நீங்க நிறைய ஆவிக்குரிய அர்த்தத்தோடு அதை சொல்றாரு. castrate themselves so that they could not produce any more children of slavery. இன்னும் நீங்க அடிமைத்தனத்தின் பிள்ளைகளை பெற்று ஒரு அடிமைத்தனத்தின் சந்ததியை நீங்க உருவாக்கக்கூடாது. திரும்பவும் இயேசு கல்வாரி சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தினதெல்லாம் வீணா போயிரும். ஆகினாலே நீங்கள் திரும்பவும் இப்படிப்பட்டதான இந்த கலக்குகிற அல்லது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வர்ற இந்த சுவிசேஷத்தை நீங்க இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை சொல்லாதபடிக்கு தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் மிக வேதனையோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு இருந்தது போல அன்றைக்கும் தவறான உபதேசத்தை இருக்கிறவர்கள் சபை கலக்கி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க 2 விதமான ஸ்பியர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று பாருங்க, லைஃப் ஆஃப் கிரேஸ், இந்த கிருபையில் வாழ்கிறதான வாழ்க்கையானது அது என்ன செய்யும்னா நம்ம விடுதலையாக்கும், நம்மை ஆண்டவருடைய ஐஸ்வர்யங்களுக்குள்ளே நம்மை வழி நடத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரன்னிங் இன் த லேன் தட் லீட்ஸ் டு ரிவார்ட் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், நம்மை அந்த ட்ராக்ல ஓட்ட பந்தய வீரன் எப்படி அவன் ஓடுகிறானோ அவனுடைய ஓட்டத்தை அவன் சரியா ஓடி நிறைவேற்றி ஆண்டவர் கொடுத்த ரிவார்டையும் ஃபுல்ஃபில்மெண்ட், அவனுக்கு ஒரு நிறைவேற்ற விரும்புகிறேன். பவுல் சொன்னது போல என்ன செய்யறான்னா, கர்த்தர் தனக்கு தந்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதையும் இந்த கிருபையில் ஓடுகிறதான வாழ்க்கையானது தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபையை விட்டுட்டு லா, அதான் சொல்ல லைஃப் பேஸ்ட் ஆன் லா, அது எப்படிப்பட்டதான வாழ்க்கை என்றால், இந்த நம்முடைய இந்த சுய முயற்சியில அல்லது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் கஷ்டப்பட்டு வாழ்கிறதான இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கைன்னா, இட்ஸ் அ ஸ்லேவ், அது ஒரு அடிமையின் வாழ்க்கை. பாப்பர், அது ஒரு தரித்திரனாக அவனை மாற்றி விடுகிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரன்னர் ஆன டீடூர், அவன் ட்ராக் மாறி ஓடுறவனா மாறிடும். சுருக்கமா சொல்லன்னா அவன் ஒரு லூசரா மாறிறான். அவன் தன்னுடைய ஓட்ட பந்தயம் நல்ல ஆவியில் ஆரம்பிச்சு மாம்சத்துல முடிச்சுட்டான், ஓட்டத்துல தோல்வி அடைகிறான். அவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த புளித்த மாவன்ட்டு இருந்து அகற்றணும். இந்த தவறான உபதேசங்கள், லாவையும் கிரேஸை மிக்ஸ் பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியினாலே அவன் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த காட்ஸ் கிரேஸ் அது, இந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் ஓடுறதுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னா, இந்த கொரோனா பீரியட்ல எல்லாரும் நம்ம விட நல்லவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இல்லை. நம்ம இருக்கிறோன்னா நம்ம நீதினால, பரிசுத்தத்தினால, ஆண்டவருடைய கிருபை, அதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த கிருபை எப்பொழுது சார்ந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2:8-10 பார்த்தீங்கன்னா, we are saved by grace.
கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். 1 கொரிந்தியர் 15:9-10 வரை பார்த்தீங்கன்னா we serve by grace. இந்த கிருபையினால் அவருக்கு ஊழியம் செய்கிறோம். 2 கொரிந்தியர் 12:9 வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த அவருக்காக பாடுபடுவதற்கு, அதான் சொல்றேன், என் கிருபை உனக்கு போதும். அவளுடைய வாழ்க்கையில் ஒரு முள்ளு குத்திட்டே இருக்கு, அவனை பலகீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த ஊழியத்துல தாக்கு பிடிப்பதற்கு, பாடுகள் மத்தியில அவர் வெற்றியாய் போவதற்கு ஆண்டவருடைய கிருபை. நான் இந்த முள்ளை எடுக்க மாட்டேன், பலகீனத்தை எடுக்க மாட்டேன், ஆனா உனக்கு என்ன செய்யும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. 2 தீமோத்தேயு 2:1 பார்த்தீங்கன்னா இந்த கிருபை என்ன செய்கிறது என்றால் நம்மை பலப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்விடா, தீங்கு அனுபவி, கிருபையில பலப்படு அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்ல பார்க்கிறோம். ஒரு சோல்ஜர், விக்டோரியஸ் சோல்ஜர், ஒரு வெற்றி உள்ள ஒரு யுத்த வீரன், அவன் ஜெயம் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு பலன் எதுன்னா அந்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 5:10 நம்ம தேவன் இஸ் அ காட் ஆஃப் ஆல் கிரேஸ், கிருபையின் தேவன், எல்லா கிருபையும் அளிக்கிறதான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 4:16 வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம தைரியமாய் கிருபாசனத்திலே வந்து நம் வாழ்க்கையில எப்பெல்லாம் தேவை வருதோ நம்ம ஓடி போற சுகமோ ஆரோக்கியமோ ஒரு வேலை செய்யக்கூடியதான ஒத்தாசையோ மனித உதவியோ என்ன காரியத்துக்கும் இன்னைக்கு கிருபாசனத்தை ஓடி ஆண்டவருடைய கிருபையை நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையிலும் கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹீப்ரு 4:16 அதை வாசிக்கிறோம். அதே போல இந்த வேதத்தை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 20:32 இது கிருபையின் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கு, வேர்ட் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10:29 நீங்க வாசித்தீங்கன்னா இதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ், கிருபையின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கிருபையின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இருக்கிற எல்லா ரிச்சஸையும் அவர் வெளிப்படுத்துகிறாரா. ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ், இந்த கிருபையின் ஆவி விலகிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், நரக ஆக்கினைக்கு போயிடும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம விழுந்து போகாம இருக்கிறோம்னா இந்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் நேராய் நம்மை வழி நடத்துகிறது என்று பார்க்கிறோம். யோவான் 1:14 பார்த்தீங்கன்னா அவருடைய பரிபூர்ணத்தினால இயேசு இந்த உலகத்துல வந்ததுனால நம்ம கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஃப்ரீடம் ஃப்ரம் சின். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து பார்க்கிறதான வேளையில நீங்க இந்த டைரனி ஆஃப் சின்ஃபுல் நேச்சர், இந்த பழைய மனுஷன், பாவ மனுஷன்ல இருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த லீகலிஸ்ட் அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து மக்களை எப்பவுமே ஒரு பயமுறுத்தலே வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த கிருபையின் பிரமாணம் இது நம்ம அடிமைப்படுத்தலை, இது சுவாதீனமா நம்முடைய வாழ்க்கையில அது விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்ததுன்னா நம்ம வெளியே இருந்து என்ன செய்யுது, இட்ஸ் அவுட் சைட் ஃபோர்ஸ், நமக்கு ஒரு பயமுறுத்தலை கொடுத்து கொண்டது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மென்மையா நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு உணர்த்தி அந்த பாவங்களை மேற்கொள்றதுக்கு உதவி செய்யலாம். நீங்க கலாத்தியர்ல பார்த்தீங்கன்னா 14 இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை, ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறதான வேளையில இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். 4:29 we are born after the spirit as was Isaac. எப்படி இந்த இஸ்மவேல் வந்து அடிமை பிள்ளை, அடிமைத்தனத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும், ஈசாக்கு வந்து பரிசுத்த அந்த ஆவிக்கும் ஒப்பிடப்பட்டது போல ஆவினாலே பிறந்த மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் பாருங்க 4:6 பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். நம்ம பல நேரங்களில் நமக்கு சந்தேகம் வரும்போது ஆவியானவர் சொல்வாரு,
நீ என்னுடைய பிள்ளை தான், நீ என்னுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம என்ன செய்கிறார் என்றால் உறுதிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவுக்காக வாழ்வதற்கு enable us to live for Christ and glorify him. இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு, அவருடைய நாம மகிமைக்காக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்னும் பார்க்கிறதான வேளையில இது ஏதோ ஒரு Holy Spirit is not simply a divine influence, ஏதோ ஒரு சக்தி, ஒரு வல்லமை அப்படின்னு இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இட்ஸ் a divine person. அவர் ஒரு தெய்வீக மனிதன் என்று சொல்லி பார்க்கிறோம். டிவைன் பர்சன் நமக்குள்ள இருந்து நமக்குள்ள ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு நண்பனை போல, ஒரு மூத்த பார்ட்னரை போல இருந்து வாட் காட் பிளான் ஃபார் யூ, ஆண்டவர் நமக்கெல்லாம் எதையெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாரோ, தேவன் நம் வாழ்க்கையில எதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாரோ, வாட் த சன் ஹஸ் பர்ச்சேஸ் ஃபார் யூ, குமாரன் எதையெல்லாம் நமக்காக சம்பாதித்தார். அதான் அந்த ஸ்பிரிட் பர்சனலைசஸ் ஃபார் யூ. ஆமென். தேவன் ஆயத்தம் பண்ணினதை குமாரன் கல்வாரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்து எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாரோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியின் மூலமாய், பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட், அதான் பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் பர்சனலைசஸ் ஃபார் யூ, நமக்கு சொந்தமாக்குறான். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மைமுண்டாதாக. ஸ்தோத்திரம். இந்த தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணதை, இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்ததை ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவிப்பதற்கு, சொந்தமாக்கி கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நாளை தினத்துல இந்த விசேஷமா ஆவியினால நடத்தப்படும் போது எப்படி மாம்ச சுவாபத்தை நம்ம மேற்கொள்ள முடியும், ஆவின் கனிகள் நமக்குள்ள எப்படி ஆண்டவர் உருவாக்குறார் என்பதை நாளை தினத்திலே விசேஷமாய் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகையினாலே தொடர்ந்து நாளை தினத்துல அந்த ஆவின் கனிகளை குறித்ததான ஸ்டடியானது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினாலே ஆண்டவர் தாமே தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறதான இந்த 14 விதமான ஆசீர்வாதங்கள், அந்த கலாத்தியரில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு, அவருக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை, இயேசு நமக்காக சம்பாதித்ததை எப்படி நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார் என்பதையும் தொடர்ந்து கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவரோட நெருங்கி வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.